பொதிகை நேயர்களுக்கு மீண்டும் எங்களுடைய வணக்கங்கள். நேயர் ஒருவர் இருக்காங்க சார். ஹலோ, வணக்கம் பொதிகை. ஹலோ, நான் இங்க வெங்கடாசலம் பேசுறேங்க. கேளுங்கம்மா, உங்க கேள்வியை கேளுங்க. ஹலோ ஹலோ, வணக்கம் பொதிகை. ஹலோ, கேளுங்கம்மா, உங்க கேள்வியை கேளுங்க. சரி. ஹலோ, கேட்டுட்டு தான் இருக்கிறேன். கேளுங்க. பேசுங்கம்மா. பேசுறேன். கொஞ்சம் சத்தமா பேசுங்க. கட் ஆயிடுச்சு. ஓகே. வந்து இதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் சார். ஸ்கீம்ஸ், பாலிசிஸ்லாம் பேசிகிட்டு இருந்தோம். நேரம் தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தாங்க. தொடர்ந்து பேசலாம். இஎம் பார்ட் 2, அது என்டர்பிரினர் மெமோரண்டம் பார்ட் 2 பகுதி 2 வாங்கின பின்பு அந்த அரசு மற்றும் திட்டங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய அனைத்து மானியங்களும் பெறுவதற்கு மிகவும் எதுவாக இருக்கும். இன்னொன்று வந்து இபி கனெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் போகிறது, மீண்டும் கடனை அதிகரிக்கிறது, இல்லை தொழிலை விரிவுபடுத்துகிறது, அது போன்ற பணிகள் எல்லாம் முக்கியமான ஒரு இது அறிக்கை. அதாவது அந்த இஎம் பார்ட் 2 மிகவும் உதவிகரமாக இருக்கும். ஆகவே அதை இரண்டாவது நடவடிக்கையாக அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். சிறு தொழில் வந்து ஆரம்பிக்கிறாங்க, சரிங்க, ஒரு கட்டம் வரைக்கும் கொண்டு போகிறாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால நடுவில் வந்து தொடர்ந்து அதை கண்டினியூ பண்ண முடியாமல், ஏதோ ஒரு காரணம், நஷ்டமாக இருக்கலாம், இல்லை ஏதோ பர்சனல் ரீசன்ஸ், ஏதோ வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ண மாட்டுறாங்க. ஒரு தளர்ச்சி ஏற்பட்டு விடுகின்றது. அதற்கு காரணம்லாம் என்ன? சில காரணம் நானே சொல்லிட்டேன், பர்சனல் ரீசன் அந்த மாதிரி. அதை தவிர்த்து வேற என்ன காரணம்லாம் இருக்க முடியும்? அதை போக்குவதற்கு என்ன வழிகள் சார்? அதாவது இந்த மார்க்கெட்டிங், அது சந்தை வாய்ப்பு, சந்தை ஏற்படுத்துதல், சந்தை அது வந்து அது ஒரு காலகட்டத்தில் இப்பொழுது டேப் ரெக்கார்டர் இருந்தது, கேசட் இருந்தது, இப்பொழுது சிடி வந்து விட்டது, அப்புறம் சிடியில் டிவிடி வந்து விட்டது. அது போன்ற கால மாற்றங்கள், டெக்னாலஜி சேஞ்ச் அது வரும்பொழுது அது அந்த காலத்திற்கு ஏற்ப நாமும் நம்மை மாற்றிக்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான விஷயம். இது இல்லாமல் இந்த மேலாண்மை, அட்மினிஸ்ட்ரேஷன், மேனேஜ்மெண்ட், அதில் ஏதாவது சிறு தவறுகள் ஏற்பட்டால் அது அந்த தளர்ச்சி அடைவதற்கு காரணமாக அது அமைகிறது. இன்னொன்று, பணத்தை வேறு வகையில் முதலீடு செய்தல். நாம் ஒரு 3 அல்லது 5 வருடங்களுக்கு தொழில் தொடங்கியதிலிருந்து நான் அதை கிடைக்கின்ற வருவாய் அனைத்தையுமே அந்த நடைமுறை மூலதனத்தில் மீண்டும் அதை செலுத்த வேண்டும். அப்பொழுதுதான் அதை நாம் வளர்வதற்கு மிகவும் ஏதுவாக இருக்கும். அதை எடுத்து அந்த டைவர்ட் பண்ணக்கூடாது. அது ஒரு முக்கிய காரணம். நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். ஹலோ, வணக்கம் பொதிகை. ஹலோ, வணக்கம். நாங்க பெரம்பூர்ல இருந்து சுதா பேசுறோம் மேடம். கேளுங்க சுதா, உங்க கேள்விய. மேடம், நாங்க வந்துட்டு மிஷினரி இது வந்துட்டு ஓனா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் மேடம். அந்த ஆயில் சீல்ஸ், ஓரிங்ஸ் அந்த மாதிரி மிஷினரிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலி இப்ப வீட்ல இருந்து தான் பண்ணிட்டு இருக்கோம். ஏதாவது ஷாப்ஸ் ஏதாவது பண்ணலான்ற ஒரு ஐடியா, அதுக்கு ஏதாவது உங்களுக்கு டீடைல்ஸ் எதுனா கொடுக்க முடியுமா மேடம்? ஏதாவது லோன்ல எப்படி வாங்குறது அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா சுதா, சார் ஆன்சர் பண்ணுவாரு. நீங்க எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க? எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க? சென்னை சார். சென்னை பெரம்பூர். நீங்க வந்து இப்போ தொழில ஈடுபடுறீங்களா இல்ல பிசினஸ்ல நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, தொழில் தான் பண்ணிட்டு இருக்கோம் சார். தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க. தொழில்ல நீங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும். ஆமா ஆமா இல்லீங்களா? ஆமா சார். ஓகே. நீங்க ரீஜனல் ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃபீஸ் அப்படிங்கிறது கிண்டியில இருக்கிறது. சொல்லுங்க சார். மண்டல அலுவலகம், இணை இயக்குனர் மண்டல அலுவலகம் கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் இருக்குது. அங்கே வந்து அந்த பொறுப்பாளராக, அதாவது இணை இயக்குனர் பொறுப்பில் திரு சக்திவேல் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை நேரில் சந்திங்க. உங்களுக்கு உரிய ஆலோசனைகள் வாங்குவார்கள். அது என்ன திட்டத்தில் அவர்களை உங்களை அந்த அகாமடேட் பண்ணுறதுங்கிறத யோசனைகள், ஆலோசனை அதை கொடுப்பாங்க. அது பிரகாரம் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வெற்றி அடையலாம். நன்றி சுதா. இன்னொரு நேயர் காத்துட்டு இருக்காங்க. ஹலோ, வணக்கம் பொதிகை. ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ, வணக்கம் பொதிகை. உங்களோட டிவி வால்யூமை கொஞ்சம் குறைச்சிக்கோங்கம்மா. சரி மேடம். ஹலோ, இப்ப பேசுங்க. உங்க பேர் எங்க இருந்து அழைக்கிறீங்க? நான் சிவகங்கை மாவட்டத்துல இருந்து முத்துலட்சுமி பேசுறேன். கேளுங்க முத்துலட்சுமி, உங்க கேள்விய. ஹலோ, பேசுங்க முத்துலட்சுமி. நான் பிகாம் படிச்சிருக்கேன் மேடம். நான் வீட்டுல தான் இருக்கேன், ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கேன். எனக்கு ரொம்ப நாளா வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னா யாரை அப்ரோச் பண்றது, என்ன எப்படிங்கிறது எந்த டீட்டெயில்ஸ்னே தெரியல.
கொஞ்சம் எனக்கு அதை யாரை போய் காண்டாக்ட் பண்ணணும், என்ன லேடிஸா இருந்து அது என்ன ஆரம்பிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே டீடைல்ஸ் தெரியல சார். அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார். நீங்க எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க மேடம்? நாங்க சிவகங்கை மாவட்டம் சார். சிவகங்கை? நான் காரைக்குடில இருக்கேன். திருவண்ணாமலை இல்ல, காரைக்குடியில் இருக்கீங்க. சிவகங்கை மாவட்டம்? சிவகங்கை மாவட்டம் சார். சிவகங்கை மாவட்டம். வெரி குட். ஆமா. ஓகே மேடம். இது வந்து முத்துலட்சுமின்னு உங்களுக்கு அழகான பேர் இருக்கு. முத்து என்றாலே பேர் இருந்து என்ன சார் யூஸ்ஃபுல்லே இல்லாம சார் இருக்கு. இல்ல இல்ல, அதாவது இந்த கட்டிங் அண்ட் டைமண்ட் கட்டிங் அண்ட் பாலிஷிங் இருக்குங்க. அது வந்து அதே ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அது அதுலேயே நீங்கள் லட்சுமினாலே லட்சுமினாலே லட்சம் எனக்கு வேண்டும் என்பதை நான் மறைமுகமாக சொல்கிறேன். லக்ஷ்மின்னு. நீங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் மருதப்பன் என்ற பொது மேலாளர் இருக்கிறாரு மாவட்ட தொழில் மையத்தில். மருதப்பன், மிஸ்டர் மருதப்பன். ஆமாம், சிவகங்கை மாவட்டம். அவங்கள நேராக போய் பாருங்க. அவர் யங் அண்ட் எனர்ஜெட்டிக் ஜெனரல் மேனேஜர். சிவகங்கையிலேவா சார்? ஆமா, சிவகங்கையில உங்களுக்கு வந்து மகளிருக்கு வந்து அற்புதமான வாய்ப்புகள்லாம் இருக்கு. நான் உதாரணம் சொன்னோம்னா, நீங்க பிகாம் படிச்சிருக்கீங்க. நிறைய லேடிஸ் இருக்கும், ஆனா எங்களுக்கு இங்க எதுவுமே கிடையாது, ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. இல்லங்க, நீங்க வந்து நான் ஒரு 4-5 வாய்ப்பு சொல்றேன் பாருங்க. நாங்க லேடிஸ் வீட்ல இருந்து ஏதாவது பண்ணலாம் அப்படினா இல்ல, வீட்ல இருந்துட்டே நீங்க வந்து என்னங்கற டீடைல்ஸே தெரிய மாட்டேங்குது சார். இல்ல, வீட்ல இருந்துட்டே நீங்க ரெடிமேட் கார்மெண்ட் பண்ணலாம், அந்த பிக்கிள்ஸ் பண்ணலாம், மசாலா பவுடர் பண்ணலாம், அப்புறம் அந்த இதுல அந்த ஃபுட் ப்ராசஸிங் ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணலாம். நிறைய வாய்ப்புகள் இருக்கு மேடம். இந்த ஆபீஸ் எங்க இருக்கு சார்? இல்ல, இது வந்து நீங்க மாவட்ட தொழில் மையத்துல நீங்க திரு மருதப்பன் சாரை போய் பாருங்க. அவங்கள்ட்ட நீங்க அந்த என்ன பண்ணலாங்கிறத கேளுங்க. அவங்க திட்டறிக்கைகள்லாம் வச்சிருக்காங்க. அதுல வந்து நீங்க ஒரு நல்லதா செலக்ட் பண்ணி வீட்லயே நீங்க தொடங்கலாம். நன்றி முத்துலட்சுமி. இன்னொரு நேயர். ஹலோ, வணக்கம் பொதிகை. வணக்கம். ஹலோ, வணக்கங்க. வணக்கம் சார். ஈரோட்ல இருந்து நடராஜன் பேசுறேங்க. கேளுங்க நடராஜன், உங்க கேள்வியை. சார், நான் தொழில் மையத்தில் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கேன். பாக்கு மட்டைக்குங்க. சொல்லுங்க. பாக்கு மட்டை கொடுத்துருக்கேங்க. பாக்கு மட்டையா? ஆமாங்க, பாக்கு மட்டை தட்டு தயாரிக்கிறேங்க. பாக்கு மட்டை தட்டு. ஓகே, சொல்லுங்க. ஆமா சார், எலெக்ஷனா நிறுத்தி வச்சிருக்காங்க. ஓகே சார், அதுக்கு லோன் கிடைச்சிருங்களா என்ன? அதுக்கு ஸ்கீம் அதில் இருக்குதுங்களா? இல்ல, நீங்க மாவட்ட தொழில் மேல இவர் மிஸ்டர் ஏகாம்பரம் பாத்தீங்களா? இல்லைங்க சார். இல்ல, உங்களுக்கு அதாவது சரிங்க சார், அதாவது இந்த உங்களுக்கு நேர்முக அழைப்பு வரும், நேர்முகல் அந்த இது இன்டர்வியூ வரும். சரிங்க சார். இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு இன்டர்வியூக்கு முன்னாடி நீங்க தயார் நிலையில போங்க. சரிங்க சார். பாக்கு முட்டை ஏற்கனவே தயார் பண்ணி வித்துட்டு இருக்காங்க. சரிங்க சார். அந்த மிஷினரி எல்லாம் சப்ளை பண்ணிருக்காங்க. சேலத்துல கூட ஒரு 4-5 யூனிட் இருக்கு. சார், அதெல்லாம் வாங்கி அப்ளிகேஷன் பார்த்து எல்லாம் பண்ணிருக்கீங்க இல்லையா? அதுக்கு நல்ல டிமாண்டும் இருக்கு. ஆமாங்க சார். அந்த இதுல நீங்க அந்த ரயில்வேஸ்ல எல்லாம் அதான் யூஸ் பண்றாங்க. சரிங்க சார். அதுல இப்ப 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் அதை யூஸ் பண்றாங்க. ஒரு நல்ல அற்புதமான ஒரு தொழில் நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க. சரிங்க சார். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது, உங்களுக்கு அந்த லோன் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. சரிங்க சார். அது உங்களுக்கு நேர்முகக்கானதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிங்க சார். நன்றி சார். இன்னொரு நேயர் காத்துட்டு